ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு வெஜ் மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 3 தக்காளி இதுமாரி கீறி விட்டு போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, 5-6 வரமிளகா. நான் காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் வேறு மிளகாய் கூட எடுத்துக்கலாம். நல்லா கொதிய விட்டோன்னே தக்காளியோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2-3 பல் பூண்டை நல்லா பொடிசாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பும் கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப்பும் போட்டு கிளறி விடுங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிய விடுங்க. இது நல்லா கொதியட்டும். அதுக்கு அப்படியே பேஸ்ட் மாரி வரும், சட்னி நம்ம தொட்டுக்கிற மாரி. அதுமாரி வந்தோடனே அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா, அது கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு அது தனியாக ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு பச்சை மிளகாய், நம்ம பொடிசாக அரைச்சி வச்சுருந்த முட்டைக்கோஸும் கேரட்டையும் போட்டு வதக்கி விடுங்க. இது நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா கைவிடாமல் வதக்கி விடுங்க. அதிலே வெந்துடும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா கிளறி விடுங்க. அதோட இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது தனியாக இருக்கட்டும். பிசைஞ்சு ஊற வச்சிருந்த மைதா மாவை எடுத்து இதுமாரி மைதா கொஞ்சோண்டு தூவி விட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தேய்ச்சி வச்சுக்கோங்க. எனக்கு ரவுண்டாக வரலை, ஏதோ ஒரு ஷேப்பில் தேய்ச்சி வச்சுட்டேன். அது மேலே நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த ஸ்டஃபிங்கையும் அது மேலே வச்சு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அப்படியே செஞ்சு வச்சுக்கோங்க. நான் 2 டைப்பில் செஞ்சு வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஸ்டஃபிங் எல்லாத்தையும் மாவில் செஞ்சு வச்சதுக்கப்புறமா ஒரு இட்லி தட்டில் எண்ணெயெல்லாம் தடவி வச்சுக்கோங்க. அதை ஒரு 15 நிமிஷம் வரையும் வேக விடுங்க. மோமோஸ் நல்லா வெந்து வரட்டும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடையில் விற்கிறத விட நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாக்கா அதோட வெந்து வந்திருக்கும் அந்த மைதாலாம் மேலே. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சட்னியோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா, பை பாய்.